சென்னை மெட்ரோ திட்டத்துக்கு நிதி தரல, ஓசூர் விமான நிலையத்துக்கு அனுமதி கேட்டிருக்கோம் தரல, குடிநீர் திட்டத்துக்கான நிதியும் தரல. இத்தனை தடைகளையும் சமாளிச்சு பல்வேறு சாதனைகளை நாம செஞ்சிருக்கிறோம். திறமையான நிர்வாகத்தால நம்பர் 1 மாநிலமாக உயர்ந்திருக்கிறோம். ஸ்டாலின் சொல்றார் திமுக ஆட்சி தான் சூப்பர் ஆட்சியா, இந்தியாவுக்கு முதன்மையான ஆட்சி திமுக ஆட்சி. எதுல ஊழல் செய்வதில் நம்பர் 1 ஆட்சி திமுக ஆட்சி. அந்த என்டிஏ கூட்டணிக்கு ஒரே ஒரு நோக்கம் தான், என்னது? தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்கணும், திராவிட மாடல் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி அழிக்கணும். இதுதான் என்டியோட கூட்டணியின் நோக்கம். கடன் வாங்குறதுல கவலைப்படுறதே இல்லை. தலைக்கு மேல போயாச்சு, ஜான் போன என்ன மூலம் போன கிராமத்தில் சொல்ற மாதிரி 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டாரு. மகாராஷ்டிரா 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டாரு. இந்த தேர்தல் என்பது தமிழ்நாடு அணி வெர்சஸ் டெல்லி அணி, தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ. தமிழ்நாட்டை காக்கணும்னா திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும். பாஜக இன்னைக்கு பல்வேறு ரூபங்கள்ல வராங்க, அவங்க ஒரு டீம் இறங்கி இருக்கிறாங்க. அது தவிர பாஜக பி டீம், சி டீம், டி டீம், எத்தனையோ டீம்கள் வரும். எத்தனை டீம் வந்தாலும் தமிழ்நாட்டை சாம்பியன் திமுக தான், நம்முடைய தலைவர் தான் அப்படிங்கறத நீங்க நிரூபிச்சு காட்டணும். செய்வீங்களா? Yes, this election is between the DMK and Congress fight amongst each other. You saw how they fought. So he's right. He's fighting against his own partners in Delhi. காங்கிரஸை எதிர்த்து தான் திமுக உருவானது. சாதாரண சாமானியன் இந்த நாட்டை ஆண்டால்தான் இந்த நாட்டுக்கு விடிவு வரும் என்று தொடங்கப்பட்ட கட்சி தான் திமுக. ஆனால் இன்றைக்கு திமுக இன்றைக்கு காங்கிரசுக்கு அடிமைத்தனத்தில் அடிமையாகி கொண்டு இன்றைக்கு அந்த திமுகவில் பார்க்கும்போது எல்லாரும் இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். மதிப்புக்குரிய மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அரசாங்கத்தில் ஆளுங்கட்சிக்கு ஒரு நிலைமையும் எதிர்கட்சிக்கு ஒரு நிலைமையும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. எதிர்கட்சிக்கு ஒரு கூட்டம் நடத்தணும்னா நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்துக்கு ஆணை வாங்கி தான் கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிக வேலை செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்துருக்கோம். இந்த 8000 ரூபாய் கூப்பன்ல உங்களுக்கு தேவையான ஃப்ரிட்ஜோ, மிக்சியோ, டிவியோ, ஏசியோ, எந்த மின்சார பொருட்களையோ நீங்க போய் வாங்கிக்கலாம். ஆனா இப்போ ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, கூப்பன் கொடுக்குறாங்க. எதுக்கு? திமுக காரன் தான் கூப்பன் கொடுப்பான். அவங்ககிட்ட போய் பணம் லஞ்சம் கொடுத்தா வாங்க முடியும். அதுவும் இன்னும் பிராண்ட் சொல்லிடுவாங்க. நாடாளுமன்றத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் வருகிற போது, சிஏஏ இப்படி பல்வேறு சட்டங்கள் வருகிற போது அதற்கு ஆதரவாக இருந்தவர்கள் அதிமுகவினர். பல்வேறு நேரங்களிலே சிறுபான்மையினருக்கு எதிராக இருந்தவர்கள் அதிமுகவினர். இந்த பழனிசாமி இஸ்லாமியர்கள் நமது சொந்த சகோதரர்கள், அவர்கள் இந்திய மண்ணின் மைந்தர்கள். இந்தியாவில் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை இந்துக்கள் கலாச்சார சிந்தனை உடையவர்கள். சிறுபான்மை மக்களுக்கு ஆபத்து வருகிற போதெல்லாம் இந்த பெரும்பான்மை மக்கள் அவர்களை அணைத்துக் கொள்வோம். எங்களை யாராலும் பிரிக்க முடியாது. RSS பிஜேபி கருத்தியல் இதை உடைக்க முடியாது, சிதைக்க முடியாது. அந்த பாடத்தை தமிழ் மண்ணிலிருந்து கற்பிப்போம். இன்னைக்கு அமெரிக்கா ஈரான் போர் நடந்துட்டு இருக்குது. மற்ற நாட்டுக்கெல்லாம் எல்லாமே தட்டுப்பாடு, டீசல், பெட்ரோல் எல்லாம். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு, இந்தியால இன்னைக்கு பாரத பிரதமர் முயற்சியால் சமீதோட 5 கப்பல் எல்லாம் பொருள் வந்திருக்குது. பாராட்ட வேண்டாமா? எதுக்கு அரசியல் பண்ணி மத்திய அரசு குற்றம் சொல்லிட்டு இருக்கிறீங்க? எங்களை பொறுத்தவரை பெருங்கோபம் ஒன்றிய அரசின் மீது, 199% அவர்கள் மீதுதான். அதிகாரத்தை குவித்துக் கொண்டு நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சிதைக்கிறார்கள். உலகத்தின் தலை சிறந்த நாடாளுமன்றத்தில் கைகளை உயர்த்தி சட்டங்களை நிறைவேற்றுகிறார்கள். வெறும் வாக்கெடுப்பில் சட்டங்களை நிறைவேற்றுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஒற்றுமையாக வாழ்கிறோம் அல்லவா, இந்த ஒற்றுமையை சிதைக்கிறார்கள். எங்களை பொறுத்த மட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி மதிப்புக்கு எடப்பாடி அவருடைய தலைமையில் ஏற்கனவே ஆட்சி செய்த கட்சி, இனி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சி எங்களுடைய கூட்டணி. அதனால் சிறுபிள்ளைத்தனமாக பாவேகாவுடைய தலைவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பாஜக கொள்கை எதிரி. எந்த இடத்துல உன் கொள்கை எதிரி, உன் கொள்கை என்னன்னு சொல்லு, நாங்கள் கொள்கை எதிரியா இல்லைன்னு முடிவெடுக்கிறோம். கொள்கை எதிரின்னு சொல்றது கொள்கை இல்லை.
இதனால இவன் என் கொள்கை எதிரின்னு சொல்லணும். விளங்குதா? திரையில் பார்த்த நடிகர் தெருவுக்கு வந்திருக்கிறார், ஆகவே அவரை பார்க்கலாம் என்ற முறையில் தான் மக்கள் போயிருக்காங்க. அவர் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் இந்த கூட்டங்கள் வரும், அதில் ஒன்றும் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான நபராக தமிழக மக்கள் கருதுகிறாரா என்றால் கடுகளவு கூட அதற்கு வாய்ப்பில்லை. அவருக்கு அரசியலும் தெரியாது, அரசியலமைப்பு சட்டமும் தெரியாது, மக்கள் மனமும் தெரியாது, எதுவும் தெரியாமல் இன்றைக்கு தன்னுடைய ரசிகர்களை நம்பி ஒரு நடிகர் என்கின்ற அளவிலேயே வசனம் பேசிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். மக்கள் பதிலளிப்பார். இன்னும் 25 நாளுக்கு அப்புறம் யார் யார் தவறு செய்தார்களோ அனைவரும் தூக்கி எறியப்படுவார்கள். தளபதி ஆட்சி மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க யார் முதல்வராக உட்காருவார்னு. தவறு செய்த அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்.